வெல்கம் டு வினோஸ் கிச்சன். டுடே நம்ம பண்ண போகிறது ஊறுகாய் பண்ண போகிறோம். How do I tell you? இது பார்த்தீங்கன்னா கொழுமிச்சம்பழம். இது ஈரோடில் ரொம்ப ஸ்பெஷலு. இது நிறைய இங்கே யூஸ் பண்ணுவாங்க. அதனால் இதை நல்லா யூஸ் பண்ணி எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். சில இதில் வந்து நம்ம நார்த்தங்காய் சில ஊர்களில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நார்த்தங்காவுக்கும் கொழுமிச்சம்பழத்துக்கும் பார்த்திங்கன்னா நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். இந்த கொழுமிச்சம்பழம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட லெமன் மாதிரியே உங்களுக்கு நல்ல ஜூஸ் கிடைக்கும். உங்களுக்கு கசப்பு தன்மை அந்தளவுக்கு இருக்காது. ஆனால் நார்த்தங்காய் பார்த்திங்கன்னா நல்ல கசப்பாக இருக்கும். அதனால் இது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும் ஊறுகாய்க்கு. இப்போ நம்ம வந்து இந்த பழமாக இருக்குது இல்லையா, இந்த மாதிரி கொஞ்சம் பழம் மாதிரி இருக்கிறதுலாம் நம்ம வந்து சாப்பாடு கலர்றதுக்கு நல்லாயிருக்கும். நம்ம எப்படி லெமன் வந்து புழிஞ்சு சாப்பாடு கலர்றோமோ குழந்தைங்களுக்கு, அதே மாதிரியே இதையும் வந்து நீங்கள் ஜூஸ் மாதிரி புழிஞ்சிட்டு அதே மெத்தடில் லெமன் சாதம் மாதிரி கலர்னிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது நான் ஒரு 4 இயர்ஸாக அதை ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். நல்லாவே இருக்குது, டேஸ்ட்டாகவும் இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பழம் எடுக்காதீங்க ஊறுகாய்க்கு. இது மாதிரி காயாக இருக்குது இல்லையா, இது மாதிரி இது காயாக இருக்கிறத மட்டும் நம்ம ஊறுகாய்க்கு எடுத்துக்கலாம். இதில் வந்து இது வந்து நல்ல ஒரு ஹெல்தி, நம்மளுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது. இல்லை மெக்னீஷியம், பொட்டாசியம், ஆன்டிஆக்சைடு வேறு, அப்புறம் நார்ச்சத்து எல்லாமே இருக்குது. அப்புறம் அந்த ஜீரண கோளாறு அது மாதிரி உள்ளவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா இது ஒரு பீஸ் கொஞ்சம் சாப்பிட்டாங்கன்னா நல்லா பசி எடுக்கும், உடம்புக்கும் நல்லது. இப்போ இதை வச்சு நம்ம ஊறுகாய் செய்யலாம். இன்றைக்கி நான் வந்து 5 பீஸ் எடுக்கிறேன். இது மாதிரி ஒரு அடி கனமான பாத்திரத்தில் தண்ணி வச்சு இப்படி போட்டுக்கோங்க. ஒரு பழத்துக்கு வந்து ஒரு 1/2 ஸ்பூன் கல் உப்பு வந்து நம்மளுக்கு அளவு. இப்போ நம்ம 5 பழம் போட்டிருக்கோம். அதனால் இப்போ 2.5 ஸ்பூன் வந்து நம்ம கல் உப்பு யூஸ் பண்ணிக்கலாம். 2.5 ஸ்பூன் கல் உப்பு யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் நம்மளுக்கு நல்லாயிருக்கும். இதை நல்லா பாயில் பண்ணிவிட்டு நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஆனால் நீங்கள் இப்போ ஊறுகாய் செய்ய போகிறீங்க அப்படின்னா நீங்கள் எப்போதுமே மார்னிங் டைம் எடுத்துக்கோங்க. ஏன்னா மார்னிங் நம்ம வந்து ஃபுல்லாக அதை க்ளீன் பண்ணிவிட்டு வேக வச்சு பாயில் பண்ணிவிட்டு அதை ஃபில்டர் பண்ணி கட் பண்ணி நம்ம வெயிலில் செட் பண்ண விடணும். அப்போ தான் தண்ணி இல்லாமல் உங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த ட்ரை ஆகி அந்த சன்லைட் அதில் இறங்குனுச்சுன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கும். இதை எப்படி பண்ணலாம் நம்ம பார்க்கலாம். அதை ஃபஸ்ட்டு பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம குட்டி குட்டியாக அதை கட் பண்ணி வச்சுட்டோம். இப்போ வந்து இதை வந்து ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம வந்து வெயிலில் வைக்கணும். இப்போ அதுக்கு தான் நான் மார்னிங் நீங்கள் ஊறுகாய் பண்ணுறது தான் நீங்கள் மார்னிங் ரெடி பண்ணிக்கோங்க. ஏன்னா காலையில் இதை வந்து நீங்கள் கட் பண்ணி வெயிலில் வச்சிட்டிங்கன்னா நல்லா ஈவினிங் வரைக்கும் இப்படி கொஞ்சம் செட் ஆகி இருக்கணும். கைப்படாமல் ஒரு கவர் போட்டு மூடி வெயிலில் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி இருக்கும். இப்போ வந்து நம்ம பழம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இதை கட் பண்ணி நான் காமிக்கிறேன். இது வந்து வேக வைக்காத பழம். அதாவது இந்த பாருங்கள், இது பார்த்திங்கன்னா லெமன் மாதிரி இருக்கும். தெரியாதவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் சொல்கிறேன். இதை வந்து இது லெமன் மாதிரி புழிஞ்சு நம்ம சாப்பாடு கலர்றதுக்கு சூப்பராக இருக்கும். பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா அழகாக இருக்கும். இதை வந்து நீங்கள் சாப்பாடு கலரை யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப காயாக இருக்கிறத வேக வச்சு தான் நம்ம இப்போ கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம நல்லெண்ணெய் எடுத்துக்கலாம். இது அவ்வளோதான் நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. கொஞ்சம் தாளிக்கிறதுக்கு பாதி ஊற்றிக்கலாம் அந்த நல்லெண்ணெயை. ஊற்றிட்டு எப்போதும் நார்மலாக எல்லோரும் ஊறுகாய் தாளிக்கிற மாதிரி தான் பண்ண போகிறோம். ஆனால் கொஞ்சம் எப்போதும் நான் யூஸ்வலாக வந்து இந்த பூண்டு, இஞ்சி அது மாதிரி சேர்க்கும் போது உங்களுக்கு நல்ல டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். அதனால் இப்போ நம்ம சேர்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எண்ணெய் காயட்டும். இப்போ நம்ம கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இது 3 கலந்தது தான் நான் யூஸ் பண்ணுறேன். இப்போ அதை போட்டுக்கோங்க. நல்லா எண்ணெய் சூடானதுக்கப்புறம் போடுங்க. இல்லைனா அப்புறம் கடைசி வரைக்கும் அந்த கடுகு டேஸ்ட்டு வந்து நல்லா இருக்காது. கொஞ்சம் அதிகமாகவே போட்டுக்கோங்க, அப்போ தான் ஊறுகாய்க்கு நல்லாயிருக்கும். இப்போ கடுகு வெடிச்சதான் அடுத்தது நம்ம பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். அப்புறம் இஞ்சி போடுறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு இப்போ நம்ம 5 பழம் எடுத்துருக்கோம், அதனால் அதுக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாம். ரொம்ப அதிகமாக போட்டாலும் நல்லா இருக்காது. இதை நல்லா அப்படியே கலந்து விட்டுருங்க. நல்லெண்ணெயும் யூஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு நல்ல ஸ்மெல்லு நல்லாயிருக்கும். இப்போ நம்ம பச்சை மிளகா அதெல்லாம் போட்டாச்சு. இப்போ கருவேப்பிலையை வந்து நம்ம கொஞ்சமாக எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து வெயிலில் வச்சுருங்க. அப்படி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு தண்ணி இல்லாமல் ட்ரையாக இருக்கும். அப்படி போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ஊறுகாய் கெட்டு போகாமல் இருக்கும். இப்படி ட்ரையாக இருக்கிற கருவேப்பிலையை போட்டுக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம கடுகு, சீரகம், வெந்தயம்,
மிளகு இது கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ஹாஃப் ஸ்பூன் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு தூளாக வந்து நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க, பவுடர் மாதிரி. இதுதான் நம்மளுக்கு மெயின் இன்க்ரீடியன்ட் மாதிரி. இது போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு நல்ல ஊறுகாய்க்கு டேஸ்ட் கிடைக்கும். கடுகு, சீரகம், மிளகு, வெந்தயம், இந்த பவுடரை நான் இப்போ போடுறேன். நல்லா கலந்து விட்டுருங்க. இதில் அப்புறம் எப்போதும் நம்ம போடுற மாதிரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். நான் 2.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். அதையும் அந்த எண்ணெயோடு அப்படியே ஃபுல்லாக கலந்து விட்டுருங்க. ரொம்ப கம்மியாகவே வச்சுக்கோங்க தீயை. ஏன்னா அதிகமாக இருந்ததுன்னா உங்களுக்கு கருகிற மாதிரி ஆயிடுச்சுன்னா அப்புறம் இவ்வளோதான் வேஸ்ட் ஆகிடும். அதனால் ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மஞ்சத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கும். சால்ட் ஏற்கனவே நம்ம வேக வைக்கும் போது சால்ட்டு போட்டிருக்கோம், அதனால் தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. ஆனால் ஊறுகாயில் வந்து கொஞ்சம் உப்பு கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதுக்குன்னு ரொம்ப அதிகமாக போகாமல் ஓரளவுக்கு போட்டுக்கோங்க. கடைசியாக நம்ம பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு திருப்பி கொஞ்சம் ஆயில், கொஞ்சம் நல்லெண்ணெய் அப்படியே விட்டுக்கோங்க மேலாப்பில். இது கொதிக்கணும்னு அவசியம் இல்லை நம்மளுக்கு, சும்மா கலந்து விட்டால் போதும். ஆயில் சூடாகி அந்த சூட்டில் அப்படியே அந்த மசாலாலாம் கொஞ்சம் அப்படியே கலந்துச்சுன்னா உங்களுக்கு சீக்கிரம் வந்து அந்த சாறு இறங்கும். இப்போ இது கலந்துட்டு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த கொழுமிச்சம்பழத்தை வந்து இதில் சேர்க்க போகிறோம். ஃபுல்லாக கொட்டிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து விடுங்க. இப்படி பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும். இஞ்சி, பூண்டு எல்லாமே நம்ம போடுற வச்சு பச்சை மிளகா, அது வந்து ரொம்ப உங்களுக்கு காரம் இருக்காது. ஊறுகாயில் வந்து உங்களுக்கு சேரும் போது பார்த்திங்கன்னா அது காரம் அந்தளவுக்கு இருக்காது. பச்சை மிளகாலாம் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் கலந்து விட்டுருங்க. உப்பு மட்டும் டெஸ்ட் பண்ணி வாயில் வச்சு பார்த்துட்டு பத்தலை அப்படின்னா ரொம்ப கம்மியாக இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. கூட இருந்தால் பிரச்சனை கிடையாது. ஊறுகாய் தானே உங்களுக்கு ஸ்டோர் பண்ண உங்களுக்கு நல்லா உள்ளே இறங்கி இன்னும் சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த ஆயிலே ஃபுல்லாக வந்து அதில் அப்படியே கலந்து விட்டாச்சு. வாசனையும் சூப்பராக இருக்குது. கொஞ்ச நேரம் அப்படியே கொஞ்சம் விட்டுட்டிங்கன்னா அந்த எண்ணெய் கொஞ்சம் அப்படியே திரண்டு மேலே வரும். அப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஈஸி தான் இது. கொஞ்ச நேரத்துலேயே நீங்கள் செஞ்சு இது ஒரு நல்ல கண்ணாடி பாட்டிலில் அடைச்சி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், கெட்டே போகாது. தேவைப்பட்டால் நீங்கள் ஒரு 2 ஸ்பூன் வினிகர் மட்டும் இதில் ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எத்தனை நாள் ஆனாலும் கெட்டு போகாமல் இருக்கும். அப்புறம் நார்த்தங்காய் அண்டு கொழுமிச்சம்பழம், எலுமிச்சம்பழம் இது எல்லாமே 3மே ரொம்ப ஹெல்தி. இதில் எந்த பழம் கிடச்சாலும் சரி நீங்கள் இது மாதிரி குட்டியாக வந்து பாதி ஊறுகாய் போட்டுருங்க, பாதி சாப்பாடு கலரி சாப்பிடும்போது ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெய் ஃபுல்லாக அப்படியே திரண்டு ஓரத்தில் வருது பாருங்கள். இந்த பதம் வந்தால் போதும். ஆல்ரெடி நம்ம எல்லாம் வெந்துருச்சு, ஜஸ்ட்டு தாளித்து விடுறது தான். அப்புறம் வெயிலில் வந்து 1 டே வந்து நல்லா செட் பண்ணி காய விட்டுருங்க. அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டான பதம் கிடைக்கும். அந்த ஈரம் இல்லாமல் உங்களுக்கு ட்ரை ஆகிடும். கருவேப்பிலெல்லாம் பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் நல்லா மொறுன்னு நம்ம கடித்து சாப்பிட்ற அளவுக்கு மொறுன்னு இருக்கும். இது மாதிரி ட்ரையாக போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த இது கிடைக்கும் கருகாமல். இப்போ அவ்வளோதான், நம்ம ஆஃப் பண்ணிடலாம். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.